மனது அமைதி அடைவதற்கு பதஞ்சலி சொல்லக்கூடிய சில வழிமுறைகளை பார்த்துட்டு வரோம். இன்னொரு வழிமுறை என்னென்னா பிரச்சர்தன விதாரணாபியாம் வா பிராணஸ்ய. அது மனம் அலைப்பாயும் பொழுது வெளிமூச்சை முக்கியமாக வைத்துக்கொண்டு செய்யக்கூடிய பிராணாயாமம், அதாவது மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது மனம் அமைதி அடைகிறது அப்படிங்கிறார். மனதுக்கும் மூச்சுக்குமே ஒரு சம்பந்தம் இருக்குது, லிங்க் இருக்குது. மனம் அமைதியாக இருக்கும் பொழுது மூச்சுமே அமைதியாக இருக்கும். மனம் சஞ்சலப்படும் பொழுதோ அல்லது அலைப்பாயும் போது மூச்சுமே அதே மாதிரி அலைப்பாயும் சஞ்சலத்தில் தான் இருக்கும். இது ஹடயோக பிரதிபிகா அப்படிங்கிற ஒரு நூலில் கூட சொல்லியிருக்காரு. சலேவாதே சலம் சித்தம் நிச்சலம் நிச்சலே பவேது. அதாவது மனம் ஒன்றுபட்டு ஒரே அமைதியாக இருக்கும் பொழுது மூச்சும் அதே நிலையில் இருக்கும். மனம் அலைப்பாயும் பொழுது மூச்சும் அலைப்பாயும். எனவே இந்த மூச்சு மனதினுடைய எல்லா நிலைகளும் இருக்கும் பொழுதும் மாறும். இப்பொழுது பயம் உணர்ச்சிகள் மாறும் பொழுது பயம் வருகிறது, கோபம் வருகிறது. அப்பொழுது என்ன ஆகுன்னா மூச்சினுடைய அந்த ஓட்டமே அதனுடைய நார்மல் நிலையிலிருந்து மாறி இருக்கும். அதனால் மனம் அமைதியாக இல்லாமல் இருக்கும் பொழுது மூச்சு பயிற்சி, அதாவது வெளிமூச்சு எக்ஸேல் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிமூச்சை வைத்து நாம் நன்றாக அதை சீராக்கி நன்ற நீட்டி, அதாவது எக்ஸ்டெண்ட் செய்து இந்த வெளிமூச்சை முக்கியமாக வைத்து செய்யக்கூடிய சில பிராணாயாமங்கள் செய்யும் பொழுது மனம் அமைதியாகும் அப்படின்ற ஒரு ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் கொடுக்குறாரு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆசனம் ஊர்துவ பிரசரித பாதாசனம். இது படுத்துக்கொண்டு செய்யக்கூடிய ஒரு ஆசனம். படுத்த நிலையிலிருந்து கால்கள் ரெண்டையுமே மேலே தூக்கி செய்யக்கூடிய ஆசனம். இதை கிளாசிக்கலாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இது படுத்து கொண்டு செய்யக்கூடிய ஒரு ஆசனம். லை டவுன் ஆன் த ஃப்ளோர், தரையில் படுத்துக்குங்க. இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே கைகள் ரெண்டையும் தலைக்கு மேலே தூக்கணும். இன்ஹேல், ரைஸ் தாம்ஸ் அபவ் த ஹெட். கைகள் ரெண்டும் தரை மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ மூச்சை வெளியே விடும்போது கால் ரெண்டையும் தூக்கணும், கைகளை மறுபடியும் திருப்பி கீழே கொண்டு வந்துடணும். எக்ஸேல், ரைஸ் த லெக்ஸ், லோவர் த ஆர்ம்ஸ். பார்த்தோன்னா ஆங்கிலத்தில் எல் அந்த எழுத்து மாதிரியே இருக்கும் இது. இப்போ மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே கைகளை மறுபடியும் மேலே தூக்கணும், கால்களை தரையை நோக்கி கீழே கொண்டு வந்துடணும். இன்ஹேல், ரைஸ் த ஆர்ம், லோவர் த லெக்ஸ். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கைகளை மட்டும் கீழே கொண்டு வாங்க. எக்ஸேல், லோவர் த ஆர்ம்ஸ். இப்போ ஊர்துவ பிரசரித பாதாசனா கிளாசிக்கலாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இதை பார்க்கும்போதே தெரியும் அது எல் ஷேப்பில் இருக்குது. கால்கள் ரெண்டும் தூக்குறதுனால வயிற்றுப்பகுதியில் இருக்கிற சதைகள் எல்லாமே நல்லாக ஸ்ட்ராங் ஆகும். எஸ்பெஷலி வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய வேண்டாத சதைகள், இடுப்பு பகுதியில் இருக்கிற வேண்டாத சதைகள் எல்லாமே குறையும். அந்த இடம் நல்ல டோன் ஆகும். இடுப்பு பகுதியுமே நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும். சில பேர் நின்று கொண்டே வேலை செய்வார்கள். இப்பொழுது போலீஸ் துறையாக இருக்கட்டும் அல்லது மெக்கானிக்குகள் இருப்பார்கள். அவர்கள்லாம் நின்று கொண்டே வேலை செய்பவர்களுக்கு வெரிகோஸ் வெயின் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு நோய் வரும். நோய் அல்ல, அதாவது நரம்புகள் முடிச்சாக அதில் இருக்கும் கால்களில். அவங்க இந்த ஆசனம் செய்யும் பொழுது அந்த நோயிலிருந்தும் விடுபடலாம். அந்த வெரிகோஸ் வெயின் அதிலிருந்தும் இது சரி பண்ணும். இது பண்ணும்பொழுது கால்களும் நல்ல முறையில் ஸ்ட்ராங்காகும். வயிற்றுப்பகுதி நன்றாக, கோர் மசில் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிவயிற்று பகுதியில் இருக்கிற மசில்கள் எல்லாமே நல்ல முறையில் ஸ்ட்ராங்காகும். அந்த இடத்துக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் சீராகும். எல்லாராலையுமே கால்கள் ரெண்டையுமே இந்த மாதிரி தூக்கி பண்ண முடியாது. சில பேருக்கு முட்டியில் வலி இருக்கலாம், இடுப்பில் ஸ்டிஃப்னஸ் இருக்கலாம், கால்களில் வலி இருக்கலாம். அவங்க இலகுவான முறையில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஊர்துவ பிரசித பாதாசனா கிளாசிக்கலாக எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். ஆனால் எல்லாராலையும் கால்களை நீட்டி மேலே தூக்க முடியாது. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணலான்னா கால்களை மடக்கி வச்சுக்கோங்க. இப்போது ரெண்டு முட்டியையுமே கைகளால் பிடிச்சிக்கோங்க. ஹோல்ட் த நீஸ் வித் த ஹேண்ட்ஸ். இப்போ மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே கால்கள் ரெண்டையும் ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். இன்ஹேல், ஆர்ம்ஸ் டவுன். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முட்டியை மடக்கி கால்களை நெஞ்சுக்கு பக்கத்தில் கொண்டு வாங்க. எக்ஸேல், பெண்ட் தி நீ, ஹோல்ட் தி நீ.
இப்போ பாதத்தை கீழே தரையை நோக்கி கொண்டு வைங்க. ஃபீட் ஆன் த ஃப்ளோர். இப்போ நம்ம ஊர்துவ பிரசித்த பாதாசனத்தில் ஒரு காலை தூக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா 2 காலையும் தூக்க முடியாதவங்க, ஆனால் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கொஞ்சமாக இருக்கும், ஒரு காலை தூக்க முடியும். அவங்க எப்படி இதை மாடிஃபை பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே கைகளை தலைக்கு மேலே தூக்குங்க. இன்ஹேல். இப்போ மூச்சை வெளியே விடும்போது கைகளை கீழே கொண்டு வரணும், ஆனால் ஒரு காலை மட்டும் தூக்கணும். எக்ஸேல். வலது காலை மேலே தூக்குங்க. கைகள் கீழே வந்துட்டோம். இப்போ மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே கைகளை மேலே தூக்கணும், கால் கீழே வந்துடணும். இன்ஹேல். இப்போ அடுத்த காலில் பண்ணணும். எக்ஸேல். கைகளை கீழே கொண்டு வந்துடுங்க. இடது காலை ஸ்ட்ரைட் பண்ணுங்க. இப்போ மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே கைகளை மேலே தூக்குங்க, கால்களை கீழே கொண்டு வந்துடுங்க. இன்ஹேல். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கைகளை மட்டும் கீழே கொண்டு வாங்க. எக்ஸேல், லோவர் தி ஆர்ம்ஸ். இப்போ நம்ம இந்த மாடிஃபிகேஷனை பார்த்தோம். அது 2 காலும் தூக்க முடியாது, ஆனால் ஒரு காலை அவங்களால தூக்க முடியும். ஏன்னா ஒரு கால் தரையில் இருக்கிறதுனால அந்த ஒரு பேலன்ஸை வச்சு இவங்களால பண்ண முடியும். இது பண்ணும்பொழுது நம்ம கிளாசிக்கலாக பண்ணும்பொழுது கிடைக்கக்கூடிய எல்லா பலன்களும் கிடைக்கும், ஆனால் அதில் கிடைக்கக்கூடிய இன்டென்ஸ் எஃபெக்ட் இதில் இருக்காது. ஏன்னா 2 காலும் தூக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய அந்த வயிற்றுக்கு ஒரு ப்ரெஷரோ அமுக்கமோ ஒரு கால் தூக்கும்போது கிடைக்காது. ஆனால் 2 கால் பண்ண முடியாதவங்க படிப்படியாக இந்த ஒரு காலால் மாற்றி மாற்றி பண்ணும் பொழுது அவங்க கிளாசிக்கலாக பண்ணுற அளவுக்கு அவங்க தேர்ச்சி அடைவாங்க. அப்போ கிளாசிக்கலாக அவங்களால பண்ண முடியும். இது பண்ணும் பொழுது இந்த வயிற்றில் கிடைக்கக்கூடிய அமுக்கம், இடுப்பு பகுதியுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி, கால்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இரத்த ஓட்டம் எல்லாமே இதில் சாத்தியமாகும்.